सर्वत्र गोविंदनाम संकीर्तनम गोविंदा गोविंदा आंडाल तिरुवडिगले शरणम उடையவர் ஆழ்வார் திருவடிகளே சரணம் உடையவர் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். பத்ராலவாதகேத திவ்யமானி உட்கரோஷனம் சௌரிராஜம் வந்தே மகாம் வந்தே சதா சர்வங்கா சுந்தரம். முத்தொழிலும் கர்த்தகனாக விளங்குகின்ற ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சாமியினுடைய திருவடியை வணங்கி இன்றைய தினம் நம்மாழ்வார் பெரியாழ்வார் என்று போற்றப்படக்கூடிய ஆழ்வார்களினுடைய பதியங்களை சொல்லி அதனுடைய விளக்கங்களை யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்பது போல எல்லோரும் சிறப்படைய வேண்டும். கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் ஆனந்த கூத்தாடிக்கொண்டு அவனை சந்தோஷப்படுத்துமையானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லா வளங்களையும் நலங்களையும் தருவார் என்பது நமக்கு முன்னே வாழ்ந்த அடியார்களுடைய கருத்து. அவர்களுடைய அடிப்படையின் அவர்களெல்லாம் காட்டிய வழிகள் படிதான் நாமும் இதை இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரங்களை எல்லாம் சொல்லி எனக்கு தெரிந்த வரையில் இறைவன் அருளால் சொல்லலாம் என்று உங்கள் முன் இதை சமர்ப்பிக்கிறேன். பெரிய பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருகாப்பு. மணிவண்ணனே பகவானே முஷ்டிகள் சாணூரன் ஆகிய இரு மல்லர்களையும் கொன்று உன் தோள்களின் பழத்தை நிறுவிய நீவீர் மங்களம் பெறுக. உன் சிவந்த திருவடிகளின் அழகுக்கு பல்லாண்டு மனித கணக்கின்படியான பல்லாண்டுகளும் பிரம்மனின் பலகோடி 100,000 ஆண்டுகளும் நீவீர் குறைவின்றி வாழ்க வாழ்க. அடியோடும் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவார் நின் வளர்மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போருக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அடியோங்களோடும் தங்களோடும் பிரிதல் என்று ஒன்று இல்லாமல் உள்ள தொடர்பு 1000 ஆண்டுகள் நிலை பெற்றிருக்க வேண்டும். நின் வள திருமார்பில் நிலைத்து வாழும் திருமகள் என்றென்றும் கூடியிருக்க வேண்டும். ஒளி வீசும் நின் வலக்கரத்தில் திகழும் சக்கரம் பல்லாண்டுகள் நிலைக்கட்டும். ஓரிடுங்கால் புகுந்து முழங்குகின்ற நின் மற்றொரு கையில் உள்ள பாஞ்ச சன்னியம் என்று சங்கும் பல்லாண்டு நிலைத்திருக்கட்டும். வாழாட்பற்று நின்றீருளேரில் வந்து மண்ணும் மனமும் கொன்மின் ஊழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படைப்பொருள்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லுகிறார். என்னுடைய விளக்கம், எம்பெருமான் நாராயணனுக்கு அடிமை தொழில் புரிவதே எம் பிழைப்பு தொழில் என்று கருதி, எப்படி பகவானே சரணாகதி அப்படின்னு சொல்லி அவனே கதி அவனுக்கு சேவைகள் செய்வதே பிழைப்பு என்று கருதி நீங்கள் எங்களுடன் சேர்ந்து எம்பெருமானுடைய உற்சவ தொடக்கமான திருமுலை திருநாளுக்கு புழுதி மண்ணை சுமந்து வாருங்கள். சோற்றுக்காக பிறரிடம் அடிமை பற்றி இருப்பவர்களை திருமாலுக்கு அடிமை செய்து வாழும் எங்கள் கூட்டத்தினருடன் சேர்வதற்கு சம்மதிக்க மாட்டோம். 7 தலைமுறையாக நாங்கள் குற்றமற்றவர்கள் அரக்கர்கள் வசிக்கும் இலங்கையும் அங்குள்ள தீயவர்களும் அழிந்து போகும்படி செய்த ராமபிரானுக்கு இன்று நாங்கள் திருப்பல்லாண்டு பாடுகிறோம் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமணம் உடையீர்கள் வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நாமோ நாராயணாய என்று பாடும் மனம் உடைய பக்தருளி வந்து பல்லாண்டு கூறுமே என்று பாடுகிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? உங்கள் உடம்புகளை சுடுகாட்டில் சேர்ப்பதற்கு முன்பே நீங்கள் எங்களுடன் சேர்ந்து விடுங்கள். எப்படி
கடைசி காலத்தில் அங்கே போய் உங்கள் உடம்பை சேர்க்கறதுக்கு முன்னாடியே எங்களோடு சேர்ந்துருங்கிறார். கை வல்லிய இன்ப எல்லையை விட்டுவிட்டு விரைவில் கூடுங்கள். நாட்டு மக்களும் நகரத்து மக்களும் நன்கு அறியும்படி ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரத்தை, அஷ்டாட்சர மந்திரத்தை வாய்விட்டு பாடும் எண்ணமுடைய பக்தர்களோடு சேர்ந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக இன்னும் சொல்லுகிறார். அண்ட குலத்து கதிபதியாகி அசுரர் ராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன் மினே என்று கொள்ளுகிறார். அப்படின்னா விளக்கம் என்னன்னா, உலகத்து வாழ் உயிரினங்கள் பலவற்றுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். அவற்றை நியமிக்கும் பகவான் அசுரர் அரக்கர்களை வேரோடு அழித்த இருடி கேசனிடத்தில் அடிமை செய்யும் குலத்தை சேர்ந்தவர்களே, நீங்கள் பயனை விரும்பி இருந்த பழைய தன்மையெல்லாம் நீக்கி எங்களோடு சேர்ந்து பகவானுடைய திருவடிகளை வணங்கி அவனுடைய 1000 திருநாமங்களையும் கூறுங்கள். அவனுடைய சகத்திரநாமம், அதாவது 1000 திருநாமங்களையும் கூறுங்கள். எம்பெருமானுக்கு எப்பொழுதும் பல்லாண்டு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம். திருவோணத் திருவிழாவில் அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை